வணக்கம். என் பேர் ஆர் ஏஞ்சல் ஜாய். தேவகோட்டை சரண் மாணிக்க வாசகர் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் சந்தன வணக்கம், செந்தமிழ் வணக்கம். சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. எட்டயபுரத்திலே லட்சுமி தாய் பெற்றெடுத்த கெட்டிக்கார கவிஞர் நான் தான். தமிழோடு வாழ்ந்த நான் இன்று தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அச்சம் தவிர என்று கூறிய நான் தான் நம் நாட்டின் சூழல் மாசை கண்டு பெரும் அச்சம் கொள்கிறேன். நாட்டின் அச்சாணி ஆகிய மக்களே, சூழல் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறீர்கள், சூழல் சீர்கேட்டை உருவாக்குறீர்கள். நில மாசு, நீர் மாசு, காற்று மாசு என அனைத்திற்கும் காரணியாய் நீங்களே உள்ளீர்கள். ஓ காளி மாதாவே, நெஞ்சு பொறுக்கவில்லை. இந்த நிலவை கட்ட மனிதனை நிறுத்திவிட்டாலே என்ன செய்வேன், என்ன செய்வேன்? தொழிலதிபர்கள் தொழிலாளரின் உழைப்பை காசாக்கி தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலையில் கலந்து அதை மாசாக்கி அதன் மூலம் சூழலை ஆக்குகின்றனர். மக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யாமல் மண்ணில் போட்டு மண்ணை அயற்சிக்கு உள்ளாக்கி மலடாக்குகின்றனர். அழிப்பதன் மூலம் கரியமில்லா வாயுவை பெருக்கி மனிதனின் மூச்சுக்குழாயை நெருக்கிறார்கள். புவி அன்னைக்கு நித்தம் நித்தம் நீங்கள் செய்யும் சித்திரவதைகளை காணும் போது என் சிந்தம் கலங்குது. சிந்தனையில் யுத்தம் நடக்குது, ரத்தம் கொதிக்குது. ஏ மனிதா, இனியாவது விழித்துக்கொள். நீயும் திருந்தி உன் சுற்றத்தையும் திருத்தப்பா. சுத்தம் சோறு போடும், இது ஆத்தோரு வாக்கு. உன்னையும் உன் சுற்றுச்சூழலை நீ உற்று நோக்கு. சூழலை இன்று பாதுகாக்காவிட்டால் காலம் நம்மை காலால் இரடிவிட வந்தே தீருவான். தத்தரு இடதித்தரு இடது தருகிறதோ பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோணுதடா நந்தலாலா என பார்க்கும் மரங்கள் எல்லாம் இறைவனை கண்ட என் கண்களுக்கு இன்று மரங்களே இல்லாத நிலையை காணும் போது இரத்த கண்ணீர் தான் வருகிறது. எனவே